அந்த மரங்கள் எல்லாம் சேர்த்து விட்டு சிறிது இடம் கிடைத்தால் போதும் அவர்களுக்கு அந்த மண்ணிலேயே அந்த கல்லிலே சஜ்ஜா செய்யக்கூடிய இடம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு இடம் கிடைத்தால் போதும். அப்படி அவர்கள் பள்ளிவாசலில் சஜ்ஜா செய்யக்கூடிய அந்த தொழுகையாளிகள் இருந்தார் இந்த சஹாபாக்கள். ஆனால் இன்னைக்கு நமக்கு ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, நமக்கு வரக்கூடிய இந்த டைல்ஸ் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம தான் தொழுகைக்கு வர்றது இல்லை. நம்ம தான் இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி இருக்கிறோம். அதான் சத்தம் சொல்றாங்க, ஹையா அலஸ்ஸலா, தொழுகைக்கு வாங்க, ஹையா அலஸ்ஸலா. இதுதான் வெற்றியின் பக்கம் வாங்க. அந்த நேரத்தில் இது 50 ரூபா 40 ரூபா குறைக்க மாட்டேன், இது 50 ரூபா. வியாபாரத்தில் மூழ்கி இருக்கிறோம். வீட்டுல போன் பேசிட்டு இருப்போம், என்ன நடக்கும், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன ப்ராஜெக்ட், அடுத்து என்ன பிசினஸ். வியாபாரத்தில் மூழ்கி இருக்கிறோம். வீட்டு பிரச்சனையில பிள்ளைகளோடு மனைவிகளோடு சந்தோஷத்தில் இருப்போம். பக்கத்துல பள்ளிவாசல் இருந்தும் தொட முடியாமல் இருப்போம். இந்த உலக வாழ்க்கை அவ்வளவு மூழ்கி இருப்போம். ஆனால் அந்த மரண நேரத்தில் என்னுடைய பாதி காசு கொடுங்க, என்னுடைய முழு சொத்தை கொடுங்க, அந்த நேரத்தில் தான் அந்த மனிதனுக்கு இந்த உலகம் என்ன அப்படின்னு சொல்லி புரியும். இந்த உலக வாழ்க்கை கடைசி நேரத்தில் தான் அவனுக்கு புரியும். அதனால தான் பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மக்களை பாருங்க, இன்னைக்கு நமக்கு பக்கத்துல பள்ளிவாசலும் தொழுவலாமல் இருக்கிறோம். ஆனால் அவங்க தினமும் 40-50 ஜனாசாக்கள் அப்படியே தொழு வச்சுட்டு இருக்காங்க. வேற தொழுகையை விட அவங்களுக்கு ஜனாசாக்களுடைய தொழுகை அதிகமா நடைபெறுகிறது. எத்தனை பிள்ளைகள் அனாதைகளாக அப்படியே, என்னுடைய தாய், என்னுடைய பெற்றோர்கள் இல்லை, அவருடைய பெற்றோர்கள் அவருடைய முகத்தை பார்க்க முடியாது, அந்த பாபுல அந்த வெடிகுண்டுல அவர்கள் செதறி விடுவார்கள் என்று சொல்லி தன்னுடைய கையில் பெயரிட்டு, இதுதான் என்னுடைய பெயர் முஹம்மத் இஸ்மாயில், முஹம்மது இப்னு இஸ்மாயில், கையில பெயர்ந்து வச்சிருக்காங்க. ஏன்? அதை வச்சு அவங்களுடைய பெற்றோர்கள் யார் என்று கண்டுபிடிச்சு அதை அவங்க அடக்கம் செய்யலாம். அவ்வளவு சோதனை, அவ்வளவு பிரச்சனை. ஆனால் அந்த கஷ்டத்திலும் அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தாமல் இல்லை. அவ்வளவு வேதனை இருந்தாலும் அல்லாஹ்வை அவர்கள் மறக்காமல் இல்லை. அந்த நேரத்திலும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். சிறிய சிறிய குழந்தைகள் எவ்வளவு சிக்கலான அந்த இடத்தில் மாட்டிக்கொண்டாலும் சிரித்த முகத்தோடு அவர்கள் அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வை சந்தோஷமாக அந்த வார்த்தைகளை சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை சொல்கிறார்கள். எத்தனை வீடியோக்களை பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது சிறிது நேரம் நம்முடைய கண்களிலிருந்து தண்ணீர் வரலாம், சிறிது நேரம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு இரக்கம் வரலாம். அதை தாண்டி நம்முடைய உலகத்தில் இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. இவ்வளவு அழுகிறோம், இவ்வளவு கஷ்டப்படுறோம்.